செட்டியார் வேர் இஸ் தட் ஆங்க்ரி யங் மேன்னு தான் கேட்பாங்க. அந்த வயசில் அப்போல்லாம் அந்த குடும்பத்தில் ஆங்க்ரி யங் மேன் இவர் தான். ஒரு இடத்துல இப்படி ஒரு இடத்துல அப்படின்னா மனுஷனோட குணம் மாறி மாறி வரும். சரவணந்தருக்கு அப்படி கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, அவர்கிட்ட யாரும் பொய் சொல்ல முடியாது. மூணாவது, அவரை ஏமாத்திடவும் முடியாது. சரவணந்தர்கிட்ட போய் சொல்லிட்டாருங்க, நான் ஊருக்கு போகிறேன்னு. முத்துராமன் ஊருக்கு போயிட்டா நான் யாரோட பேசுறது? நீங்க சொன்னா கேட்பார். வந்து கேட்டது நான். அவர் திரும்பி சரவணந்தர்கிட்ட போய் நான் போகிறது இருக்கேன்னு இன்னைக்கு வரைக்கும் இருக்காரு. இப்போ அவரோட உடலுக்கு பக்கத்துல சேர்ல உட்கார்ந்துருக்காரு. என்கிட்ட அதிகமா ஒட்ட ஆரம்பிச்சது எப்படின்னா, சரவணந்தருக்கு அதிகமான நட்புடைய ஒரு நண்பர் முத்துராமன். இவர் நான் இப்படி அரசியலுக்கு போறேன் அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னார், நீங்க அதுக்கு தகுதி இல்லை, வேண்டாம். எனக்கான படங்களை பூஜை போட்டதும் அதே இடத்துலதான், அந்த ஃப்ளோர்ல கொண்டு அவர் உடலை வச்சிருக்காங்க சார். யார் அவங்கன்னு கூட சினிமாக்காரங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட தெரியாதவங்க எல்லாம் அழுகுறாங்க சார். இப்படித்தான் மனுஷன் இருக்கணும் அப்படின்னு யாரையாவது சொல்லுன்னு சொன்னா, ஒரு குறை இல்லாத மனிதன் அவனை காட்டு அப்படின்னு சொன்னா நேரடியாக சரவணன் சார் தான் காட்டுவேன் சார். சகோதரருக்கு ஒரு வார்த்தை சொல்லணும், என்ன சொல்ல விரும்புறீங்க? நாங்க வர வரைக்கும் நீங்க ஆரோக்கியமா இருக்கு. தங்கமயிலில் வெல்கம் 2026 கோல்டன் சேல் டிசம்பர் 24ஆம் தேதி வரை நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 4 கிராம் தங்கத்திற்கும் 2026 ரூபாய் தள்ளுபடி. பூம்புகார்ல ஆரம்பிச்சு இடுக்கியில் இருக்கக்கூடிய மங்களாதேவி கண்ணகி கோயில் வரைக்கும் கண்ணகி போன அந்த வழித்தடத்திலேயே ஒரு பயணம் போனா எப்படி இருக்கும்? அந்த பயணம் தான் மிளிர்கள் நாவல். சமகால அரசியல சிலப்பதிகார பின்னணியில பேசக்கூடிய இந்த நாவல் ஆடியோ ஃபார்மட்ல விகடன் பிளேல அவைலபிளா இருக்கு. இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. நட்சத்திர எழுத்தாளர் ரா முருகவேல் அவர்கள் எழுதிய மிளிர்கள் நாவலை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் கமெண்ட் செக்ஷன்ல இருக்கு. சினிமா இடைநேர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணல்ல இன்னைக்கு தமிழ் சினிமாவுக்கு ஒரு சோகமான நாள் கூட சொல்லலாம். காரணம் என்னன்னா, தமிழ் சினிமாவை ரொம்ப நல்ல திரைப்படங்களை கொடுத்த ஏவிஎம் நிறுவனத்தின் நிறுவனராக இருந்த சரவணன் அவர்கள் இன்னைக்கு வயது மூப்பின் காரணமாக இயற்கை எழுதியிருக்காங்க. அவரோட பல வருடங்களாக நட்பாகவும் ஏவிஎம்க்கு 39 படங்கள் பணியாற்றிருக்கக்கூடிய கதாசிரியர், இயக்குனர், ப்ரொடியூசர் வி.சி. குருநாதன் சார் அவர்கள் இருக்காங்க. அவரை பற்றின பல நினைவுகளை சார் பகிர்ந்துக்க போகிறாங்க. சார் சந்திக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். இந்த இழப்பு உங்களுக்கு எவ்வளோ வருத்தம் தர விஷயமா இருக்கு? காலையில் எனக்கு செய்தி வந்தோடனே நான் ஒரு மெசேஜ் திருப்பி அனுப்பிச்சேன். அந்த 2 லைன்னே போதும்னு நினைக்கிறேன். he is no more, but he was the only hope for me. Today I am left an orphan அப்படின்னு கொடுத்துருந்தேன். கொடுத்துட்டு அங்கே போகும்போது அவங்க பிரதர்ஸு, சன் எல்லாம் ரொம்ப வருத்தமாக என்னை பார்த்தாங்க. காலையில் 7 மணிக்கெல்லாம். ஸோ தட் இஸ் இட். ஐ லாஸ்ட் எவ்ரிதிங். எத்தனை ஆண்டுகள நட்பு சார் உங்களுக்கும் ஏவிஎம் உயர்திரு ஏவிஎம் சரவணன் அவர்களுக்கும்? 1968 இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும். கோல்டன் ஜூப்ளி ஆஃப் இயர்ஸ், அத்தனை வருடங்கால நட்புக்கு. இந்த நட்பு, நண்பன், சினிமாங்கிறதெல்லாம் தாண்டி நண்பனா நீங்களும் உங்களுக்குமான அவருக்குமான இந்த நட்புணர்வை பற்றி சொல்ல முடியும்? எந்த காலத்திலும் அவர் எனக்கு நண்பன் இல்லை, அவர் எனக்கு ஒரு சகோதரன். அந்த 4 பிரதர்ஸில் நானும் ஒரு பிரதராக தான், 5 பிரதர்ன்னு தான் அவங்க சொல்லுவாங்க. லக்கிலி மை நேம் இஸ் குகநாதன். அதனால் அவங்க குகனோடு ஐவரானோன்னு தான் சொல்லுவாங்க. ஓகே. அந்த மாதிரி அவர் ஹி வாஸ் சீனியர் டு மீ, பட் ஐ வாஸ் சீனியர் இன் என்ட்ரிங் இன் டு சினிமா வித் இஸ் ஃபாதர். ஈப்ப செட்டியார் அவர்களுடைய நீங்கள்? ஆமாம் ஆமாம். நான் ஏவிஎம்ல நுழையும் போது, செட்டியாரோட பழகும்போது சரவணன் சாரோ அவங்க ஸ்டூடியோக்குள்ளே வரல. அவங்க படிப்பு முடித்து அவங்க இதுவாக இருந்தாங்க. அதனால் அவர் சொல்லுவார், யார் என்ன கேட்டாலும் சரவணன் சொல்லுவார், ஏன் குகநாதன் அப்படி சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், எங்களுக்கு முன்னாடியே அப்பச்சியோட சேர்ந்து அவர் படங்கள் எடுத்தவர். அவருடைய பேனர் அப்பச்சியோட இணைஞ்சு படம் பண்ணது ஏவிஎம் சித்திரமாலா கம்பைன்ஸ். அதனால் அவருக்கு தான் சீனியாரிட்டி. அவர் சொல்கிறது சரியாக தான் இருக்கும். ஓகே. முதல் சந்திப்பு ஏவிஎம் சரவணன் அவர்களும் உங்களுக்குமான முதல் சந்திப்பு எப்போ நிகழ்ந்தது? என்ன படத்துக்காக? வீர திருமகன் அவங்க எடுத்துகிட்டு இருந்தாங்க.
அந்த டைமில் நான் வேறு கதை எழுதுறதுக்காக அங்கே போயிட்டுருந்தேன். அப்போ அந்த வீரத்திருமகன் கதையை பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஸோ அவரோட ரூம் திறந்திருந்தது, நான் உள்ளே நுழைஞ்சிட்டேன். அவர் ரொம்ப சந்தோஷமாக எழுந்து நின்று வரவேற்று உட்கார வச்சார். அப்போ நான் கேட்டேன், உங்கள் முதல் படமாக வீரத்திருமகன் பண்ணுறீங்க, வாட் வாஸ் த ஸ்பெஷாலிட்டி இன் செலக்டிங் திஸ் அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் சொன்னார், திரிலோக் சந்தர் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுறாரு. இப்போ அவரை அசோகன் தான் கூட்டிகிட்டு வந்து எனக்கு அறிமுகப்படுத்தினார். அவருடைய கதையை கேட்டதுக்கப்புறம் எங்களுக்கு இது இப்படி பண்ணணும்னு நினைப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன கேட்டார், இந்த என் டி ராமராவுக்கு ஒரு கதை கொடுத்துருக்கிறீங்களாமே, அது ரொம்ப நல்லா இருக்குன்னு அப்போச்சி அடிக்கடி சொல்கிறாரு, அது என்ன அப்படி அதில் புதுசாக இருக்குன்னு கேட்டார். நான் அதில் இருந்த ஒரு புது விஷயத்த அன்னைக்கு சொன்னேன். அப்போ அவர் என்னை அப்படி இறங்க பார்த்தாரு. என்ன வயசு உங்களுக்குன்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், நம்பல அவர், அது யாருமே நம்ப மாட்டாங்க, அது அப்படி. ரொம்ப இளம் வயது. நீங்களே 17 வயசுல முதல் படம் எழுதுவீங்க? 17 வயசில் எம்ஜிஆருக்கு புதிய பூமி எழுதினேன். 18 வயசில் ஏவிஎம்முக்குள்ளே நுழைஞ்சேன். 20 வயசில் செட்டியார் என்னை தயாரிப்பாளர் ஆக்கி விட்டார். அந்த எம்ஜிஆர்கிட்ட இருந்தனா நான் எடுத்த படம் ராஜபாட்டரங்கதுரை. அது வந்து சிவாஜி சாரை வச்சு எடுக்கிறேன். அது ஒரு பெரிய பாக்கியம். ஏன்னா அந்த நேரம் வந்து எம்ஜிஆர் ஆளுங்க சிவாஜிட்ட வர மாட்டாங்க, சிவாஜி ஆளுங்க அங்கே போக மாட்டாங்க. ஆனால் ஆரூர்தாஸ் மாதிரி நானும் அவரோடையும் வேலை செய்வேன், இவரோடையும் வேலை செய்வேன். 2 இடத்துலையுமே எந்த விதமான கெட்ட பேரும் வாங்கினதில்லை. அதுக்கெல்லாம் காரணம் இந்த ஏவிஎம் ஸ்தாபனம் தான். அது ஸ்தாபனம் சினிமாவுக்கு, ஆனால் எனக்கு அது ஒரு குடும்பம். அதனால தான் இன்றைக்கி நான் காலையில் 7 மணிக்கு போனேன், என்னால் அதுக்கு மேலே இருக்க முடியலை. கொஞ்சம் உடம்பு சொல்ல வேறு, பார்த்துட்டு இருக்க முடியலை. 12 மணிக்கு நான் வந்துட்டேன். பட் என்னென்னா, அப்பச்சியே நான் செட்டியார், ஏவிஎம் செட்டியார் அப்பச்சின்னு தான் கூப்பிடுவேன். ஆனால் இந்த 4 பேரும் அதுக்கப்புறம் தான் வருவாங்க. அப்போ நான் அங்கே செட்டியாரோட இருப்பேன் பங்களாவில். இவங்களுக்கு தனியாக பின்னாடி 3 வீடு கட்டி கொடுத்துருந்தாரு. அப்போ பால்சர் கல்யாணம் ஆகலை, பால்சர் செட்டியாரோட மேலே தங்கியிருப்பார். இந்த 3 பேருக்கும் தனி வீடு பக்கத்துலேயே. இவங்க வந்தாங்கன்னா செட்டியாரை காலையில் வந்து இவங்க ரிப்போர்ட் பண்ணிட்டு தான் போகணும். அப்போ ரிப்போர்ட் பண்ண வரும்போது சரவணன் சார் கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா செட்டியார் வேர் இஸ் தட் ஆங்க்ரி யங் மேன்னு தான் கேட்பாங்க. அந்த வயசில் அப்போல்லாம் அந்த குடும்பத்தில் ஆங்க்ரி யங் மேன் இவர் தான். இவரை வந்து இவருக்கு பட்டப்பட்டு கோபம் எல்லாத்தையும் பண்ணுவார். அதனால அந்த பேர் அப்பச்சி கூப்பிடுவார். இந்த பேர் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நான் இப்போ வரைக்கும் பார்த்தா இந்த கைக்கட்டு மாறாம, ஒரு கை கட்டுறதுக்கு முன்னாடி இன்னும் ரகசியம் இருக்குமோலாம் எங்களுக்கு கேள்வி இருந்திருக்கும். நீங்களாம் கேட்டிருக்கீங்களா, அது ஏன் அவருக்கு எப்பவுமே கை கட்டிட்டு இருக்காரு? இல்லை, அவர்கிட்ட இருந்த ஒரு பணிவு. இப்போ உதாரணமாக ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். நான் பொட்டு வச்சுருக்கேன். நான் பொட்டு வைக்கிற ஆள் இல்லை. சரவணந்தர் வந்து முன்ன நெத்தியில் குங்குமம் பொட்டு மட்டும் அழகாக வச்சுருப்பார். அவரை பார்க்கும்போது அந்த முகத்துக்கு அந்த பொட்டு அழகாக இருந்துச்சு. அதனால் கொஞ்ச நாள் கழித்து நான் மெதுவாக எடுத்து போட்டு வச்சு பார்த்தா எனக்கும் அது நல்லா இருந்துச்சு. இது இப்படியே போய் நான் ஒரு நாள் போகும்போது அவர் நெத்தியில் பொட்டு இல்லை. அப்போ நான் கேட்டேன், சார் என்ன சார் பொட்டு இல்லை இன்றைக்கி? அப்போ சொன்னார், இந்த பொட்டு வச்சு அவருக்கு அது அலர்ஜி, ஸ்கின் அலர்ஜி ஆகி டாக்டர் சொல்லியிருக்கார், இனிமேல் குங்குமம் பொட்டு வைக்காதீங்க. அப்போ தான் அவர்கிட்ட நான் சொல்கிறேன், உங்களை பார்த்து தான் நான் பொட்டு வச்சேன் சார், ஆனால் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னேன். அது அவர்கிட்ட இருந்த நல்ல குணம் என்னென்னா, ஏன் அவர் அந்த கை கட்டினார்னா, இந்த ஆங்க்ரி யங் மேன் சொல்லி அவர் கொஞ்சம் பணிவாக இருக்கணும்னு பழகிட்டார். அதனால் பிகினிங்கில் நான் பார்த்த காலத்தில் இருந்த சரவணன் சாருக்கும் பிற்காலத்தில் ப்ரொடியூசர் ஆகி படம் எடுக்கிற காலங்களெல்லாம் வரும்போது பார்த்தா எல்லாமே மாறி போச்சு. ஒயிட் அண்ட் ஒயிட் தான், அந்த கட்டின கை கட்டினபடி தான், அப்படி ஆயிட்டாரு. அதுக்கு காரணம் என்னன்னா, தன்னையே தான் அடக்கிக்கிறார். அப்படித்தான் நான் என் மனசில் பட்டுது. நான் ஒரு நாள் கூட கேட்டதில்லை. இப்போ எனக்கு கோபம் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு மாதிரி ஒரு அப்நார்மலாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, முழிச்சுக்கிட்டு இருந்தால் கூட தியானம் பண்ணுறது.
முழிச்சுக்கிட்டு உங்களை பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட தியானம் பண்ணுறது. அது மாதிரி இவர் தனக்கு எதுவும் வந்தால் கூட அப்படி கட்டிடுவார். அப்படி கட்டிட்டு அப்படி நின்றுட்டாருன்னா எல்லா இடத்துலும் அப்படித்தான் இருப்பார். அதான், அதாவது ஒரு இடத்துல இப்படி ஒரு இடத்துல அப்படின்னா மனுஷனோட குணம் மாறி மாறி இருக்கு. சரவணந்தருக்கு அப்படி கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, அவர்கிட்ட யாரும் பொய் சொல்ல முடியாது. மூணாவது, அவரை ஏமாத்திடவும் முடியாது. இது சரவணந்தருடைய உண்மையான கேரக்டர். அவர் அவருடைய சன் கூட பிகினிங்கில் அவர்கிட்ட ரொம்ப அடக்கமாக தான் இருப்பார். ஆனால் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவர் ஒரு தோழனாக பார்க்க ஆரம்பித்தார். சரவணந்தருடைய பிஹேவியர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் மேன். ஓகே, அது ரொம்ப முக்கியம். சினிமாவில் ஃபேமிலி ஓரியன்டாக இருக்கிறதுங்கிறது சரியான அப்படி இல்லை. நேரத்துக்கு தக்க மாதிரி மாற்றிக்குவாங்க. பல பேருக்கு அந்த மாதிரி பலம் இருக்குது. பட் இவர் அவுட் அண்ட் அவுட் ஃபேமிலி ஓரியன்ட் மேன். எங்கே போனாலும் அம்மாவோட தான் போவார். அதே மாதிரி அந்த அம்மா மேலே ரொம்ப பிரியமாக இருப்பார், பிள்ளைங்க மேலே ரொம்ப பிரியமாக இருப்பார். அதெல்லாம் வெளியே தெரியாது, ஆனால் அப்படி தான் இருப்பார். இன்னைக்கு காலையில பார்க்க முடியுது, நிறைய மக்களை, அதுவும் உயர்ந்த மக்கள் எல்லாரையும் சம்பாரிச்சு வச்சிருக்காரு. நீ சூப்பர் ஸ்டார் கூட சொன்னாரு, என்னோட கடினமான காலங்கள்ல இருந்து ஒரு நல்ல நண்பர் நான் இன்னைக்கு இழந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. இப்படி இன்னைக்கு தமிழ் சினிமாவில் பெரிய ஆட்களா இருக்கக்கூடிய பெரிய ஆளுமைகள் எல்லாரையும் நண்பரா சம்பாரிச்சு வச்சிருக்காரு. அவர் நட்பு வட்டாரத்தை பத்தி சொல்லுங்க. உதாரணமாக ஒன்று சொல்கிறேன். நான் இப்போ இந்த இது நடக்கிற இடத்துக்கு போன போது நான் முன்னாடி போய் இருக்க விரும்பல, ஒரு கார்னரில் போய் உட்காந்தேன். ஸோ தட் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது அப்படின்ட்டு. ஏன்னா அந்த 3rd ஃப்ளோரில் தான் எங்கள் லைஃப், அவங்க லைஃப்பும் சரி எங்கள் லைஃப் ஸ்டார்ட் ஆகுறது அந்த 3rd ஃப்ளோர் தான். அங்கே தான் நாங்கள் படங்களுக்கு பூஜை போடுவோம். அதனால் நான் போய் தனியாக உட்காந்துட்டேன். அப்படி உட்காந்துருக்கிற இடத்துக்கு ஒரு வயசானவர் தேடி வந்தார். அவருக்கு வெள்ளை முடி, வெள்ளை ஷர்ட்டு, வெள்ளை பேண்ட் தான் போட்டிருப்பார். அவர்கிட்ட வந்தார், வந்து பக்கத்தில் உட்காந்தார். நான் சொன்னேன், உங்களுக்கு தானே பெரிய லாஸ் அப்படின்னு. அப்போ அவர் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு, யூனோ எத்தனை வருஷம் எங்களுக்குள்ள நட்பு இருக்குது அப்படி தெரியுமான்னு கேட்டேன். நான் சொன்னேன், ஒரு 50 வருஷம் இருக்குமான்னு கேட்டேன். அது உங்கள் நட்பு, உங்களோட அசோசியேஷன். ஆனால் எனக்கும் அவருக்கு நட்பு 80 வருஷம்னாரு. சிறு வயதுல இருந்தே, பிறக்கும் போதே இருந்து. அவர் பிறந்த இங்கே இவர் பிறந்தாராம். யார் அந்த மனிதர்? அவர் பேர் ராஜா. வெள்ளை முடியோடு இருப்பார். எப்பவும் சரவணன் சாரோட தான் இருப்பார். நான் இன்னைக்கு அவரை கேட்டேன், இத்தனை வருஷமா கேட்காத ஒரு கேள்வியாக இன்னைக்கு கேட்டேன். நான் உங்களை அடிக்கடி சரவணன் சாரோட பார்க்குறேன், அப்போ உங்களுக்கு வேற வேலையே இல்லையா சார்? ஏதோ ஒரு ஜாப் இருந்திருக்கணும். அது நான் செய்ய வேண்டிய ஜாப் இல்லை, ஃபேமிலியில் அது நான் போய்கிட்டு இருக்கோங்கிறதுனால நான் எப்போ பார்த்தாலும். அதில் இன்னொரு விஷயம் சொன்னார், அதான் இன்னைக்கு புதுசாக சொன்னார். இந்த கோடம்பாக்கத்தில் இப்போ நம்ம கோடம்பாக்கம் போகிறோம் இல்லையா, இந்த பக்கம் நுங்கம்பாக்கத்தில் இருந்து பிரிட்ஜ் ஏறி தானே போகிறோம். அந்த இடத்துல ஒரு கேட் இருந்தது. அது பல பேருக்கு தெரியாது. இந்த பிரிட்ஜ் கட்டுறதுக்கு முன்னாடி அந்த கேட், அந்த கேட்டை கிராஸ் பண்ணி தான் போகணும். இவர் ஒரு விஷயத்த சொன்னார், என்னால் நம்ப முடியலை. சரவணன் சார் அங்கே ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டூடியோவுக்கு, இவர் மயிலாப்பூரில் தான் இருந்தவர், இந்த ஃப்ரெண்டு ராஜா. அங்கேருந்து தன்னோட கார் எடுத்துகிட்டு வந்து இந்த பிரிட்ஜுக்கு இந்த பக்கம் ஓரமாக நிறுத்திட்டு வண்டியை பூட்டிட்டு ரயில்வே கிராசிங்கை கிராஸ் பண்ணி போனால் சரவணன் சார் வண்டி அந்த பக்கம் இருக்குமா. ஓகே. ஸோ இவர் அந்த வண்டியில் ஏறி ஸ்டூடியோவுக்கு போய் அவரோட ஈவினிங் வரைக்கும் இருந்துட்டு திரும்பி வந்து இந்த வண்டி எடுத்துகிட்டு போவார். அவர் வண்டியில் கேட்டில் அந்த பக்கம் இறங்கி, ஏன் அப்படி செய்தீங்கன்னு கேட்டால், அந்த ட்ரெயின் கிராஸ் பண்ணுறதுக்கு சில சமயம் 1 hour 1.5 hours நிற்க வேண்டி இருக்குமா. அதுக்கா அப்போ எந்த காலத்தில் இருந்து ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கக்கூடிய ஒரு மனிதர் எத்தனை பேரை சம்பாதித்திருக்க முடியும்னு நினைங்க. ஒரு 80 வருஷத்துக்கு ஒரு ஆளோட இருந்தால் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ரெப்சர் வரும், ஏதாவது வாயிலையாவது நம்ம பேசும்போது ஒரு வார்த்தை விட்டுடுவோம். அப்படித்தானே ஏதாவது கோபம் வரும், ஒரு இது வரும். ஆனால் அவருக்கு 80 வருஷமாக கோபமே வரல அவர் மேலே. அவருக்கும் இவர் மேலே கோபமே வரல. அவர் பேர் ராஜா. இன்றைக்கும் அவர் என் பக்கத்தில், என்ன நான் இவ்வளோ காலம் இதுங்கிறதுனால என் பக்கத்தில் கொஞ்ச நேரம் உட்காந்து கையை பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருந்தார். அப்போ சொல்கிறார் இந்த விஷயத்தை. பிறக்கும்போது அவர் அங்கே பிறக்கிறாரு, நான் இந்த வீட்டில் பிறக்கிறேன், பக்கத்து வீடு, எதிர் வீடு. அப்போவே பழக்கமானோம். படிக்க போகிறதும் ஒரே ஸ்கூலில் படித்தோம், அப்புறம் ஒரே இதில் படித்தோம், அப்புறம் ஒரே இதுக்கு அவர் ஸ்டூடியோவுக்கு போனதுக்கப்புறம் நான் இப்படி பழகுறேன். கார் வரும், இந்த காரில் போவேன். இப்படி சொன்னால் எப்படி சார் இருக்குது? அதே மாதிரி 2வது விஷயத்தையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு, நீங்கள் கேட்டதுனால. எப்படி இவ்வளோ பேரை சம்பாதிச்சார்? எஸ்பி முத்துராமன்
கேரியர் முடிகிற டைம், படங்கள் வேண்டாம், இனி நான் படங்கள் பண்ண போகிறதில்ல, ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னார். சரவணன் சார்கிட்ட போய் சொல்லிட்டாரு இதை, நான் ஊருக்கு போகிறேன்னு. இவர் கேட்டிருக்காரு, இல்லை நீங்கள் இங்கேயே இருங்க. இல்லை சார், இனிமேல் நான் படம் பண்ணுறதில்ல, அப்போ இங்கே இருந்தால் தேவையில்லாத இதுகள்லாம் இருக்கும், ஆனால் நான் ஊருக்கு போனால் ரெஸ்ட்டாக ஒரு ரிலாக்ஸ்டாக, இத்தனை வருஷம் உழைச்சதுக்கு ஓய்வா, ஒய்ஃபும் இல்லை அவருக்கு, இறந்துட்டாங்க, ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் விட பெற மாதிரி வந்துட்டார். அப்போ நான் ஏதேச்சியாக நான் உள்ளே போகிறேன். அப்போ அவர் கூப்பிட்டு, கோநாதன் ஒரு விஷயம், சரவணன் இவர் முத்துராமன் ஊருக்கு போகிறேன்னு சொல்கிறாரு. முத்துராமன் ஊருக்கு போயிட்டா நான் யாரோட பேசுறது? இந்த கேள்வி கேட்டார். என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை, ஒரு நான் ரிலாக்ஸாக இருக்கிற நேரத்தில் ஏதோ ஒரு விஷயம் பேசணுன்னா அல்லது ஒரு விஷயத்தை நான் இது பண்ணணுன்னா இத்தனை வருஷமாக முத்துராமன் அப்படின்னு கூப்பிட்டா அவர் வருவார், நான் சொல்லிடுவேன், அவர் பேசுவார், போவார். இவர் போயிட்டா நான் யார்கிட்ட பேசுவேன் அப்படிங்கிறார். எனக்கு பார்த்தா அவர் முகம்லாம் மாறிப்போச்சு, ரொம்ப கவலைப்படுறாரு. அப்புறம் சொன்னார், நீங்கள் சொன்னால் கேட்பார், சொல்லி பாருங்க அப்படிங்கிறார் எங்கிட்ட. நான் உடனே முத்துராமன் சார் ரூமுக்கு போனோடனே அவர் எழுந்து நின்னார், அந்த டைரக்டர் ஆக்கினேங்கிற மரியாதைக்கா. நான் உட்காருங்க முத்துராமன் சார் அப்படின்னு சொல்லிட்டு, என்னை விட வயதில் பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்து இந்த மாதிரி விஷயம் அவர் சொல்கிறாரு, அதனால் நீங்கள் இருக்கிறதா நல்ல, அவருக்கு ஒரு துணை வேணும் இல்லையா பேசுகிறதுக்கு அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அவர் யோசனை பண்ணிட்டு வந்து கேட்டது நான். அவர் திரும்பி சரவணன்கிட்ட போய், நான் போகல சார் இருக்கேன்னு இன்னைக்கு வரைக்கும் இருக்கார். இப்போ அவரோட உடலுக்கு பக்கத்தில் சேரில் உட்காந்துருக்காரு. எனக்கு ஒரு மாதிரி தலை சுத்த ஆரம்பிச்சு. 12:15 7 மணிக்கு போனவன் பச்சை தண்ணி கூட என் வாயில் படல. அந்த நினைப்பு எனக்கு வரல. அந்த 12:15 மணிக்கு தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு. நான் தனியாக வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டேன், டிரைவரையும் கூட்டிகிட்டு போகல. அப்போ ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா இங்கே அது ஆகக்கூடாது, மயந்துங்க இங்கே விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் மெதுவாக வெளியே கிளம்பி வந்துட்டேன். அதான் அந்த அவசரத்தில் என் செருப்பு கூட இன்னும் கிடைக்கல, வந்து வண்டியை எடுத்துகிட்டு நான் வந்துட்டேன். அந்த வர்றதுக்கு முன்னாடி சொல்லிட்டு வரணும் இல்லையா, அதுக்காக அந்த சேர்களுக்கு பின்னாடி வந்து முத்துராமனை தொட்டேன். அப்போ முத்துராமன் டக்குன்னு இன்னொரு சேரை இழுத்து உட்காருங்க பக்கத்துலேங்கிறார். நான் சொன்னேன், இல்லை கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, நான் கிளம்புறேன். பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போங்க அப்படின்னாங்க. சரி, இன்னும் 2 நிமிஷம் உட்காந்துட்டு நான் கிளம்பினேன். அந்த முத்துராமன் சார் அங்கேயும் அவர் எங்கே உட்காந்துருக்காருன்னு பார்த்தா அவர் தான் முதல்ல உட்காந்துருக்கார் பக்கத்தில் உட்காந்து. அப்போ வாழும்போதும் அப்படி இருந்த இவர் இப்போ வந்து அப்படி பக்கத்தில் உட்காந்துருக்காரு அப்படின்னா எவ்வளோ ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கணும் அவங்க கிட்ட யோசிச்சு பாருங்க. ஏவிஎம் அவர்கள் சம்பாரிச்ச, சரவணன் ஐயா அவர் சம்பாரிச்ச சொத்துலயே பெரிய சொத்தா நான் பாக்குறேன். உண்மை உண்மை உண்மை. இத்தனை படங்கள் இதெல்லாம் தாண்டி நண்பர்களை சம்பாதிக்கிறது இறக்கும் தருவாயில, அதுவும் இறந்ததுக்கு அப்புறம் சுத்தி நண்பர்கள் அழுகிறது இருக்கு இல்லையா. பெப்சில இருந்து யாருக்கும் இவ்வளவு கூட்டம் போனது கிடையாது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 300 பேர் பெப்சில இருந்து வந்தாங்க. ப்ரொடியூசர் கவுன்சிலேருந்து அதே மாதிரி முரளி ராமசாமியோட மொத்தமாக ஒரு 15-20 பேர் வந்தாங்க. இவங்க எல்லாரையும் விட்டுருங்க சார், யாருக்குமே தெரியாத பல பேர் வந்து உட்கார்ந்தாங்க. இப்போ உதாரணமாக அவர் கடைசி காலத்தில் என்கிட்ட ஒன்று கேட்டுக்கிட்டார். அவர் வீட்டில் இருக்கும்போது ராதாகிருஷ்ணனோடக்கு நான் அடிக்கடி போயிட்டு வருவேன். வாரத்துக்கு ஒரு தடவையாவது போய் அவரோட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு தான் வருவேன். அவரை எங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் என்னால் அவரை போய் பார்க்க முடியலை. அப்போ அவர் எனக்கு ஃபோன் பண்ணி என்ன சொன்னார்னா, 5:30 மணிக்கு நான் எதிரில் கோயிலில், பிள்ளையார் கோயிலில் வந்து உட்காருவேன். 6:15 இந்த மகாபாரதமா என்னமோ இது அது பார்க்கறதுக்காக டிவி. ஸோ நீங்கள் 5:20 வந்துடுங்க. நான் அடிக்கடி இப்படி போக ஆரம்பித்தேன். குஹன், நான், சாரோட மிஸ்ஸஸ்ஸு, மேனன் ஒருத்தர், நான் இவங்க உட்காந்துருப்போம் கோயிலுக்கு. ஆனால் இந்த கோயிலுக்கு ரெகுலராக ஈவினிங்கில் ஒரு 10-50 பேர் வருவாங்க. அவங்க எல்லாம் சார்கிட்ட வந்து காலை தொட்டு கும்பிட்டு அவரை கும்பிட்டு வணங்கிட்டு தான் போவாங்க. ஸோ இந்த கூட்டம் எதனால் இவர்கிட்ட வந்து சேருது அப்படின்னு பார்த்தா, எங்கே பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும், நீங்கள் ரஜினியை கேட்டால் சொல்லுவார், இவர் வந்து நான் இப்படி அரசியலுக்கு போகிறேன் அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னார், நீங்கள் அதுக்கு தகுதி இல்லை, வேண்டாம். அவர் சொன்னார் சரவணன் சார். அதே மாதிரி படம் பண்ணணுங்கிறதுக்கு இவர் போய் கேட்கல, அவர் வந்து நாம் ஒரு படம் பண்ணுவோம்பா அப்படின்னு கேட்பாரு. சரவணன் சாரோட பழக்கம் அப்படித்தான். ஆனால் அந்த சரவணன் சார்கிட்ட நான் சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். உதாரணமாக, இவங்க படம் எடுக்கிறத நிறுத்திட்டு சீரியல்களாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. எல்லா சீரியலும் நல்லா போய்கிட்டு இருக்கு.
அதில் நல்லாவும் பண்ணிக்கிறேன். நானும் 2 சீரியல் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கிற சமயத்தில் 1997 97 ஏவிஎம்மோட 50th இயர். இந்த போட்டோ கூட பார்க்க முடிஞ்சது, ஆமா. 50வது போட்டோ. ஆமாம், ஆக்சுவலி அந்த இடத்துல படமே எடுக்கக்கூடாதுன்னு முடியல இருந்தாங்க. ஆமா. அது உங்களால அவங்க தான் வந்து மாறிச்சுன்னு கேள்விப்பட்டேன். அவங்க உண்மைதான். அவங்க வந்து சீரியலாக எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நான் சரவணன் சார் ரூமுக்குள்ளே போனேன், சீரியல்லாம் அவன் 50வது வருஷம் வருது, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை அது ஒன்றும் எதுவுமே டிசைட் பண்ணல. நான் சொன்னேன் 50 வருஷமாக இந்த அப்பச்சியோட ஆவி இதுக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம், இப்படித்தான் சொன்னேன். இப்போ இதுக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். அந்த ஒத்த மனுஷரால் உருவானது தான் இந்த இடம் பூரா. அப்போ அவர் 50வது வருஷத்தில் நீங்கள் படம் எடுக்கலைன்னா நல்லா இருக்காது, எடுக்கணும் சார் அப்படின்னு சொன்னேன். சொல்லிவிட்டு நான் தெலுங்கில் பிஸியாக இருந்தேன். இங்கே முத்துராமன் சார் பிஸியானோன்னா நான் தெலுங்குக்கு போயிட்டேன். ஏன்னா நமக்குள்ள கிளாஷ் வர வேண்டாம்னு நான் அங்கே போயிட்டேன். அங்கே நான் படங்கள் பண்ணிட்டு இருப்பேன். வரும்போதெல்லாம் சரவணன் சார் டெய்லி போய் பார்ப்பேன். அப்போ 50வது வருஷத்துக்கு வந்தது தான் அந்த மின்சார கனவு படம் இல்லைங்க? ஆமாம். ஓகே. அந்த படம் நிகழ்றதுக்கு காரணமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. நானும் சொன்னேன், அப்படி வச்சுக்கோங்க. நானும் சொன்னேன். அவங்களுக்கெல்லாம் புத்திமதி சொல்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை. ஆனால் அந்த வீட்டினுடைய 5வது பிள்ளை, 5வது ஆம்பளை பிள்ளை ஏவிஎம் இல்லை. அதனால் எனக்கு அந்த உரிமை இருக்குது. அந்த உரிமையை நான் எப்போவுமே யூஸ் பண்ணிக்குவேன். அவங்களும் அதை சந்தோஷமாக விட்டு கொடுப்பாங்க. இந்த 39 படங்கள் ஏவிக்கு மட்டும் நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்க. அதில் சரவணன் சாரும் நீங்களும் எத்தனை படங்கள் ஒன்றா பணியாற்றி? சார், மனிதன் பெரிய ஹிட்டு, மின்சார கனவு பெரிய ஹிட்டு, பேர் சொல்லும் பிள்ளை ஆவரேஜ், சங்கர் குரு பெரிய ஹிட்டு. இந்த மாதிரி அவரோட நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன் சார். ஆனால் அப்பச்சியோட பண்ண படங்களில் சில படங்களை என்னால் மறக்க முடியாது. உயர்ந்த மனிதனில் ஒரு 12-13 சீன் எழுதியிருக்கேன். அப்போ அதுதான் என்ன சிவாஜி சாருக்கு அறிமுகப்படுத்தி வச்ச படம். அதே மாதிரி சரவணன் சார் வந்து என்கிட்ட அதிகமாக ஒட்ட ஆரம்பித்தது எப்படின்னா, சரவணன் சாருக்கு அதிகமான நட்புடைய ஒரு நண்பர் முத்துராமன். அவர் அங்கே அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செய்தாலும் அந்த முத்துராமன் சார் வந்து ஒரு நண்பராகத்தான் அவர் பார்த்தார். அவர் மனசுக்குள்ள இவர் எப்போ டைரக்டராக போகிறாருங்கிற ஆசையில் இருந்திருக்கார். ஆனால் அவர் ஏவிஎம்மை விட்டு வெளியே வர்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு வெளியே இருந்தார். அப்போ தான் நான் கூட்டிகிட்டு வந்து எங்கள் ஆஃபீஸில் வச்சு அவருக்கு 5 படம் கொடுத்தேன். இந்த முதல் படம் கொடுத்த உடனே சரவணன் சார் என்னை கூப்பிட்டு எவ்வளவு பாராட்டினா தெரியுமா, கட்டி பிடிச்சிட்டு எனக்கு அவர் நன்றி சொன்ன விதம் இருக்கு பாருங்க. அப்போ தான் நான் நினச்சிக்கிட்டேன், நான் என்னதான் பிரதராக இருந்தாலும் நான் செய்ததை அவர் பாராட்டலை. முத்துராமனுக்கு டைரக்ஷன் கொடுத்து அவரை டைரக்டர் ஆக்கி விட்டு திரும்பி அப்பச்சி இறந்ததுக்கப்புறம் அவரை அங்கே கொண்டு போய் அவர் சேர்ந்து மறுபடி முரட்டு காலம் ஆரம்பிக்கிறதுக்கு அவர் டைரக்டராக வர்றதுக்கு ஒரு காரணமான எம்ஏல அதிகமான அன்பு அவருக்கு வர ஆரம்பிச்சது. உதாரணமாக முத்துராமனுக்கு ஒரு பாராட்டு விழா. அந்த பாராட்டு விழாவுக்கு ரஜினி சார் வர்றாரு, குஷ்பு வர்றாங்க, எம்எஸ் விஸ்வநாதன் சார் வர்றாங்க, பண்டித் அருணாச்சலம் வர்றாங்க. இதெல்லாம் ஓகே. சரவணன் சார் என்ன பண்ணியிருக்காருன்னா, எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வரணும் அவசியம் அப்படின்னாரு. எனக்கு உண்மையாகவே புரியலை. இதில் ராஜேஸ்வரி கல்யாணம் பண்ணுறது போனால் இதெல்லாம் நடக்குது, பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது, இவருக்கு பாராட்டு விழா. நான் பேசாமல் உட்காந்துருக்கேன். நீ பஞ்சர்நாசலம் சொல்கிறாரு, முத்துராமனை டைரக்டர் ஆக்கினவர் இங்கே உட்காந்துருக்காருன்னு முத்துராமன் பேசும்போது சொல்கிறேன். இப்போ தான் எனக்கு புரியுது, இது சரவணன் சார் அவர் அறிமுகப்படுத்தின குகநாதன் இல்லாமல் இது என்ன விழா அப்படின்னு சொல்லி அந்த விழாவிலே என்னை கொண்டு உட்கார வைக்கிறார். இதுதான் சரவணன் சாரோட குணம். இத்தா அப்போ இப்படிப்பட்ட ஒரு நல்லவர் யாராவது மறப்பாங்களா? ஒன்று. ரெண்டாவது, மற்ற பிள்ளைங்க எல்லாரும் அப்பச்சி மாதிரி தொழிலில் நல்ல இதுவாக இருப்பாங்க, எல்லாரும் ரொம்ப நல்லவங்க சார். அந்த குடும்பம் வந்து ஒரு அற்புதமான குடும்பம் சார். அந்த குடும்பத்துக்குள்ளே போய் நான் பழகும்போது எங்கள் வீட்டு ஞாபகம் எனக்கு வருது சார். உண்மையாக நான் ஸ்ரீலங்காவில் இருந்தேன், எங்கள் அப்பா அம்மா அங்கே இருந்தாங்க அந்த டைமில். அப்போ எப்படி இருந்தேனோ அது மாதிரி இந்த குடும்பத்துக்குள்ளே நான் நுழையும் போது அந்த ஸ்டாஃப்ஸ் என்ன சொல்லுவாங்க தெரியுமா சார்? அப்போ அப்பச்சி இருக்கும்போது ஏவிஎம்மோட செல்லப்பிள்ளை வர்றாருன்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு படம் எடுத்தாங்க செல்லப்பிள்ளைன்னு. அப்போ முன்ன அது அவங்க சொல்லுவாங்க ஏவிஎம்மோட செல்லப்பிள்ளை வர்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எனக்கு அவ்வளோ இது கொடுத்துருந்தாங்க. பிற்காலத்தில் இவங்க பிரியும் போது அதிகமாக அழுதது நான் தான். அது மிகப்பெரிய வழி கொடுத்துருக்கோம். ஆமாம் சார். காரணம் இல்லாமல் இன்றைக்கி கூட அங்கே போய் உட்காந்து அந்த 3rd ஃப்ளோரில் உட்காந்துருக்கும் போது எனக்கு பழைய ஞாபகங்கள் வந்துச்சு சார். அதாவது 3rd ஃப்ளோரில் அந்த 3வது இதில் அந்த பூஜை பண்ணுவாங்க. அந்த இடத்துல போய் நான் உட்கார்ந்துருந்துருக்கேன் சார். யாருக்குமே அது எனக்கு தெரியாது. ஆனால் ரொம்ப அனுபவப்பட்ட ஒருத்தர் வந்து ஏவிஎம்ல பக்கத்தில் நின்னார்,
நான் தான் சேரை இழுத்துட்டு உட்காருங்க அப்படின்னு உட்கார்ந்து. அப்போ சொன்னேன், நீங்கள் எந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க தெரியுமா அப்படின்னு. நான் கேட்டேன், என்னன்னு. இங்கே தான் சார் நாங்கள் படம் வைப்போம், இந்த பக்கம் பார்த்து இதில் தான் பூஜை நடக்கும், எதுக்காக இங்கே வந்து உட்காந்தீங்கன்னு தான் முதல்ல கேட்டார். அப்புறம் தான் இதெல்லாம் சொன்னார். அதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த இடத்துல எத்தனை படங்களை உருவாக்கியிருக்காரு சரவணன் சாரும் அவர் பிரதர்ஸும் அவங்க எல்லாரும். ஈவன் அப்பச்சி கூட அந்த இடத்துல தான் எனக்கான படங்களை பூஜை போட்டதும் அதே இடத்துல தான். அந்த ஃப்ளோரில் கொண்டு அவர் உடனே வச்சிருக்காங்க சார். யார் அவங்கன்னு கூட சினிமாக்காரங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட தெரியாதவங்கெல்லாம் வந்து அழுகுறாங்க சார். இப்படி ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை குழந்தைக்கான. எம்ஜிஆர் அவ்வளவு பிரியமா இருப்பார். சரி, எம்ஜிஆர் இவ்வளவு பிரியமா இருக்காருன்னா சிவாஜி சார் அதை விட பிரியமா இருப்பார். சரி, இவங்க 2 பேரும் இப்படி இருக்காங்கன்னு சொன்னா, ஜெமினி கணேசன் வந்தாருன்னா அந்த ராமு என்னோட படம் சொல்றது அப்படி இந்த போது அவர் பழகிறது பார்த்தா அவ்வளவு இதுவா இருக்கும் சார். சரவணன் சார் வந்து ஒரு ப்ரொடியூசர் இல்லை சார். அவர் ஷெரீஃப் ஆஃப் மெட்ராஸா இருந்தார். அவர் ஷெரீஃப் இல்லை சார். அவர் ஒரு இப்படித்தான் மனுஷன் இருக்கணும் அப்படின்னு யாரையாவது சொல்லுன்னு சொன்னா, ஒரு குறை இல்லாத மனிதன் அவனை காட்டு அப்படின்னு சொன்னா, நேரடியாக நான் சரவணன் சார் தான் காட்டுவேன் சார். ஆனா எனக்கு சரவணன் சாரை அப்பச்சி பிடிச்ச அளவுக்கோ, பால் சாரை பிடிச்ச அளவுக்கோ, குமரன் சாரை பிடிச்ச அளவுக்கோ சரவணன் சாரை பிடிக்காது சார். ஏன்? அதுக்கான காரணம் எனக்கு தெரியாது. எனக்குள்ளேயே ஒரு விதமான இது அவரை பிடிக்காது. ஆனால் அவர் எது சொன்னாலும் செய்யாமல் விட மாட்டேன். உதாரணமாக சங்கர் குரு கதை அவசரமாக வேணும்னு சொன்னாங்க, நான் கதை பண்ணி கொடுத்துட்டேன் சார். அதுக்கப்புறம் என்னால் அங்கே வேலை செய்ய முடியலை. தெலுங்கு படங்கள் நிறைய இருந்தது. போயிட்டு வந்தோடனே இவங்க 4 பிரதர்ஸும் சங்கர் குரு ஒரு பெரிய ஷெடியூல் ஊட்டியில் முடிச்சுட்டு 11,000 அடி வந்துருச்சு படம் பார்க்குறதுக்கு வர்றாங்க. ரஷ் பார்க்குறதுக்கு, கட் பண்ணியிருக்கிற ரஷ்ஷை பார்க்குறதுக்கு என்னையும் கூப்பிட்டாங்க. நான் போய் உட்காந்து பார்த்துட்ருக்கேன். 11,000 அடியில் 8,000 அடி வரைக்கும் ஓடினதுக்கப்புறம் படத்தை நிறுத்திட்டாங்க. வெளியே வந்தாங்க. நான் கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு இருந்தேன். இவங்க 3 பேரும் பேசிட்டு, 4 பிரதர்ஸ் பேசிட்டு என்னை கூப்பிட்டாங்க. நான் கிட்ட போனேன். இந்த படத்தை தூக்கி வச்சுட்டு வேறு கதை எடுக்கலான்னாங்க. ஏன் சார் அப்படின்னு. நீங்கள் சொன்ன கதை இது இல்லை அப்படின்றார் சரவணன் சார். எனக்கு கஷ்டமாக போச்சு சார். அப்போ நான் தனியாக யோசனை பண்ணி பைத்தியம் மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அப்படின்னு சொன்னாங்க, தயவுசெய்து நீங்கள் ரூமுக்கு போங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு. கேட்டால் ஸ்டூடியோக்குள்ளேயே சுற்றுறேன். என் ரூமுக்குள்ளே கூட நான் போகலை. அப்படியே சுற்றி முடிச்சுட்டு அவர் ரூமுக்கு போனேன். போய் சொன்னேன், சார் உங்கள் எடிட்டரை எங்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன். நான் இந்த படத்தை ரீஆர்டர் பண்ணி காட்டுறேன். அது பார்த்துட்டு நல்லா இருந்தால் நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள், நல்லா இல்லைன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். சொன்னோன்னா சரின்னு எடிட்டரை விட்டார். கூப்பிட்டு குணான் சாரோட உட்காருக்க, அவர் சொல்கிறத செய்யுங்க அப்படின்னா. 11வது ரீலில் ஷாலினி குரங்கோட அழுதுகிட்டு வர்ற சீன், அந்த சீனை எடுத்து முதல் சீனாக போட்டு ஆர்டர் எல்லாம் மாற்றி 11,000 அடியை 9,000 அடி ஆக்கினேன். 8,000 சில்லறை அடி ஆக்கினேன். ஆக்கிட்டு 3 நாள் முடிஞ்சது. அடுத்த நாள் படத்தை போட்டு காட்டினேன். பார்த்துட்டு 3 பேர் வந்து கை கொடுத்தாங்க. அப்போ நான் சொன்னேன், சார் டைரக்டர் புதுசு, அதனால் அவர் எல்லாத்தையும் எடுத்துட்டாரு. ஆனால் ஆர்டர் பண்ணதில் கொஞ்சம் யாரோ கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் கிளைமேக்ஸ், நான் முதல்ல சொன்ன கிளைமேக்ஸ் இப்போ இதுக்கு வேண்டாம், நான் வேறு கிளைமேக்ஸ் சொல்கிறேன், அதை ஷூட் பண்ணிட்டு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மாற்றி கொடுத்தேன். இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இந்த வேலையெல்லாம் சரவணன் சார் மட்டும் பண்ணுவார். சகல கலாவல்லவன் படம் 9,000 அடி கதை முடிஞ்சு போச்சு சார். கதை முடிஞ்சு போச்சு 9,000 அடியோட. கிராமத்துல இருந்தா வந்தால் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் அவன் அக்காவை இது பண்ணால் பாட்டெல்லாம் பண்ணால் அங்கே இது பண்ணியாச்சு, கல்யாணம் ஓகே ஃபிக்ஸ் ஆகி போச்சு. படம் அவ்வளோதான், 9,000 அடி தான். கதை வளரல. எப்படி இதை 12,000 அடியாக்கி 13,000 அடியாக்கி எப்படி ரிலீஸ் பண்ணுறது புரியலை. என்ன கூப்பிட்டாங்க நைட்லேயே எனக்கு படத்தை போட்டு காட்டினேன். சார் மட்டும் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு. சார் ரொம்ப ஈஸியான வழி இருக்குது அப்படின்னு. என்ன, நீங்கள் உங்ககிட்ட ஒரு படம் வாங்கி வச்சுருக்கீங்க சார், உம்மிடி குடும்பம்னு ஒரு படம், என்டி ராமராவ் நடித்த சில்வர் ஜூபிலி போனது. அது எம்ஜிஆரை வச்சு எடுக்கணும்னு ட்ரை பண்ணிங்க. அதில் ஒரு கேரக்டர் இருக்குது சார். அந்த கேரக்டர்கிட்ட அந்த டாக்டர் மாட்டிக்குவார். அதனால் அவனை விடுதலை பண்ணி வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்காக என்டி ராமராவ் பட்டணத்துக்கு வருவார். இங்கே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பையன்
கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய ரவீந்தர் கேரக்டர் தங்கச்சியை கட்டிக்க வேண்டியவன் ஒரு பொண்ணுக்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு தான் சில்க் செமித்தான்னு போட்டு அந்த சீன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இதை ஜாயின் பண்ணால் இந்த படம் சரியாக வரும் சார்னு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி கொடுத்தேன். அதை ஷூட் பண்ணாங்க. நான் தான் எழுதினதுங்கிறது, அந்த மீதி நான் தான் எழுதினதுங்கிறது பஞ்சர்ணாசலத்துக்கும் தெரியாது. ஏன்னா அவரும் எங்கிட்ட அசிஸ்டண்டாக இருந்து போனவர் முத்துராமனுக்கும் தெரியாது. இரவோட இரவா இரவில் பார்த்து இரவில் எழுதி சரவணந்தர் கொடுத்து அது கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி பாயம்புலி, அதுவும் ஒரு 10,000 அடி வந்து அந்த இங்கிலீஷ் படத்தை வச்சு எடுத்துட்டாங்க, வரல. சரவணந்தர் கூப்பிட்டு எனக்கு போட்டு காட்டினார். அப்போ அந்த ஃப்ளாஷ்பேக்கு ஒரு ஸ்டோரி சொன்னேன், அதை போட்டு பண்ணாங்க. இந்த சரவணந்தருக்கும் எனக்கும் உள்ள இந்த இந்த தொடர்பு இருக்க பாருங்க, இதை நான் சொல்றது அதுக்காகத்தான். அந்த மனிதர் தோக்க விரும்பல, அதே நேரம் தன்னுடைய டெக்னீஷியன்ஸை வந்து புண்படுத்தவும் விரும்பல, என்னையும் அவர் புண்படுத்த விரும்பல. ஆனா படம் நல்லா வரணுங்கிறதுக்காக இவன் செய்வான், அப்படி நம்பி கொடுப்பார். ஒரு படத்துக்கு என்ன கூப்பிட்டாரு, பாட்டு ஒன்று கேட்டேன். அது ஒரு 3000 அடியில் 4000 அடியில் எல்லாருக்குள்ளேயும் சண்டை வந்துச்சுட்டு, ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் டைரக்டருக்கும் அவருக்கும் இருக்கு. அது அப்படியே நிறுத்தியாச்சு. அப்போ என்ன கூப்பிட்டு சார் கேட்டார். என்ன கேட்டாருன்னா, இந்த படத்தை முடிச்சு கொடுங்க அப்படின்னு. நான் சொன்னேன், நல்லா இருக்காது சார், ஏற்கனவே பல பேர் வேலை செய்திருக்காங்க. இல்லை கோநாதன், எனக்கு ஏவிஎம்ல ஒரு படம் ஆரம்பித்து நின்று போச்சுன்னு வரக்கூடாது, நீங்கள் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக சொல்கிறாரு. சரி பண்ணித்தரேன் சார், ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன? என் பேர் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை ஊட்டியில் போய் எல்லாத்தையும் படத்தை எடுத்து கொடுத்துட்டேன். எல்லாரும் பேர் போடணும்னு ஆசைப்படுவாங்க, நீங்கள் பேர் போடக்கூடாதுன்னு சொல்லி அதைத்தான் நான் சொன்னேன். ஆனால் அவர் என்ன பண்ணார், படம் முடிஞ்சு நல்லா வந்ததுக்கப்புறம் உங்கள் பேர் தான் போடுவேன்னு அடம் பிடிக்கிறார். அப்படி அந்த அந்த படத்தில் என் பேரை போட்டாங்க, அந்த படம் சரியாக போகல. இந்த மாதிரி எனக்கும் அவருக்கு இருந்த நட்பும் அந்த தொழில் ரீதியான பற்றும் அந்த சங்கர், அதுதான் எனக்கு புரிஞ்சது. நீங்க சொல்லும் போது உங்களுக்கும் சரவணையா அவர்களுக்கும் நட்பை விட ஆழமான சினிமா காதல் இருந்திருக்கு. அந்த காதல் தான் உங்களை இத்தனை விட நட்புக்கும் இலக்கணமா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நேத்து தான் பிறந்தநாள் அவருக்கு. இன்னைக்கு நம்மளோட இல்லை, கடந்த வருடம் பிறந்தநாள் நெகிழ்வான தருணம் ஒன்று நடந்துன்னு அதை பத்தி சொல்ல. அந்த இன்சிடென்ட் வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு, உண்மையாவே ஞாபகம் வந்துச்சு. எப்படின்னா, குவான் ஃபோன் பண்ணி சொன்னார், அப்பா உங்களை பார்க்கணுன்னு விரும்புகிறாரு, அதுக்கான ஒரு சின்ன கெட் டுகெதர் பண்ண, நீங்கள் கண்டிப்பாக வரணும்னாரு. கண்டிப்பாக வர்றேன்னு. அதே மாதிரி கொஞ்சம் லேட்டாக போயிட்டேன், 10 நிமிஷம் போனால். எல்லோரும் பக்கத்தில் ஒரு சீட் இருந்து இழுத்து என்னை உட்கார வச்சுக்கிட்டார், கையை பிடிச்சிக்கிட்டே இருந்தார். ஒரு 3 மணி நேரம் அவரோட தான் இருந்தேன். நல்ல டிஃபன் எல்லாம் கொடுத்தாங்க, இதெல்லாம் கொடுத்துட்டு மனப்பூர்வமாக மனம் திறந்து நல்லா பேசிக்கிட்டு சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருந்தார். இந்த பிறந்த நாளை கொண்டாடிட்டு இதெல்லாம் சேம். இதில் சினிமா இல்லை சார், அதான் இங்கே சினிமா இல்லை. ஆனால் எனக்கு அவருக்கு இருந்தது நீங்கள் சொன்னதுதான், அந்த பேஷன் ஃபார் சினிமா. அவர் நான் போய் உட்காந்துட்டா என்ன சொல்லுவார், அதுதான் சார். 40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த இங்கிலீஷ் படத்தை சொல்லுவார். நானும் அது மாதிரி தான், அந்த படங்கள் ஞாபகம் வந்தால் சொல்லுவேன். இந்த படம் சங்கர் குரு அது மாதிரி தான். அவர் கதையை ஒர்க் பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சு எடுக்கல, நல்லா இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அப்போ தான் நான் உள்ளே போகிறேன். இந்த டைரக்டரும் அந்த இவரும் வெளியே வந்துட்டுருக்காங்க. அவங்க என்னோட சண்டை போடுறாங்க. 6 மாதம் வேஸ்ட் பண்ணி கதை சரியாக வரல. நான் அவங்கள நேரம் என் ஆஃபீஸுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். என்ன நடந்ததுன்னு எல்லாத்தையும் கேட்டேன். இல்லை 6 மாதம் தள்ளி பார்த்துக்கோன்னு சொல்லிட்டார் சரவணன் சார். நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நீங்கள் ஒன்றும் பேச வேண்டாம், வீட்டுக்கு போங்க, நாளைக்கு நான் பேசுகிறேன்னு சொல்லி சரவணன் சார்ட்ட வந்தேன். சார் அது ஏன் சார் அந்த படத்தை நிறுத்தினீங்கன்னு கேட்டேன். ஸ்கிரிப்ட் சரியாக வரல, ஒரு 3-4 பெரிய ரைட்டர்ஸ் பேர் சொன்னாங்க. இவங்க எல்லாரோடையும் கூட நான் கேட்டு பார்த்தேன், ஆனால் சரியாக வரல. அதனால் நான் ஒரு 6 மாதம் கழிச்சு அந்த கதையை நீங்கள் எடுக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், ஒரு பெங்கால் படம் பார்த்தேன், அதில் ஒரு சீன் நல்லா இருந்தது, அந்த சீனை வச்சு தான் கதை பண்ண சொன்னேன். என்ன அந்த சீன் சொல்லுங்க அப்படின்னு. ஒரு பையன் காலையில், ஒரு சின்ன பையன் காலையில் எழுந்து வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி அந்த ஸ்டேஷனோட போர்டுக்கு ஒரு கல் எடுத்து அடிப்பான். அது டமால்னு சத்தம் வரும், போலீஸ்காரங்க வெளியே ஓடி வருவாங்க, இந்த பையன் ஓடிடுவான். இது டெய்லி பண்ணுவான் அந்த பையன். இது எதுக்காகன்னா ஒரு கதை பண்ணியிருக்கான் பெங்காலில். இந்த இன்சிடென்ட் எனக்கு பிடிச்சிருந்தது, இதை வச்சு ஒரு கதை பண்ணலாம்னு எனக்கு தோணிச்சுது. ஆனால் நான் நினைச்சது வரல. சரி சார், இதை வச்சு ஒரு கதை பண்ணி தந்தா நீங்கள் அவங்கள வச்சு படம் ஆரம்பிச்சிருவீங்கல்ல? ஆமாண்ணார்.
சரி ஒரு 3 நாள் டைம் கொடுங்க, நான் கதை பண்ணுறேன். நீங்கள் வெளியே எங்கேயும் போனால் வரமாட்டீங்க, அதனால் நீங்கள் மகாபலிபுரத்தில் போய் டெம்பிள் பேல ஸ்டே பண்ணுங்க, நான் ஒரு கார் கொடுக்குறேன், சாப்பாட்டு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கொடுக்குறேன், கூடவே இந்த டைரக்டரையும் ரைட்டரையும் அனுப்புகிறேன் அப்படின்னாரு. சரின்னு சொல்லி இவங்களோட டெம்பிள் பேக்கு போயிட்டேன். 3 நாள் தான் உட்காந்து கதை முடிச்சிட்டேன். அது ஏன்னா அது ஒரு விதமான இட்ஸ் சரவணன் சாருக்கு கெட்ட பேரை அவங்க உருவாக்கக்கூடாது ஒன்று. ரெண்டாவது சரவணன் சார் ஒரு கதையை எடுத்துட்டு தோக்கக்கூடாது. இது ரெண்டும் என் மனசுக்குள்ளே இருந்தது. அது எல்லாத்தையும் மிஞ்சி நான் ஒன்றும் முட்டாள் இல்லை, நான் பெரிய ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ட்டு எனக்கு எப்போவுமே ஒரு தலைக்கணம் உண்டு. அதனால் அதுவும் அங்கே வேலை செய்யுது. அந்த 3 நாளில் கதை முடிச்சிட்டேன் சார். இந்த 3 பிரதர்ஸுக்கு கதையை சொன்ன 3 பேரும் ஓகே நாங்கள் சார். அது சில்வர் ஜூபிலியோடி மேலே ஷீல்டு இருக்கு பாருங்க சார். ஏதாவது சொல்லுவாங்களா, ஆத்தென்டிக்கான ஒரு ஃபில்ம்னா அன்னைக்கு ஏவிஎம் ப்ரொடக்ஷன் அந்த பேர் இருந்தா போதும், அந்த படத்தை நம்பி போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம சொல்லல சார், மக்கள். அண்ணா சொன்னாரு, பேரறிஞர் அண்ணா சொன்னார். எப்படின்னா, நான் டெல்லி பக்கம் போயிருந்தேன், அப்போ ஒரு தியேட்டரில் படம் பார்க்கறதுக்காக போனேன். அந்த படம் ஹிந்தி படம் தான். ஆனால் நான் அங்கே போய் உட்கார்ந்தோடனே ஒரு பேனர் வந்தது, எல்லாரும் கைதட்டினாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்த பேனர் ஏவிஎம் பேனர் அப்படின்னு சொன்னார். இது உண்மை. அதே மாதிரி அந்த பேனர், அந்த வியூ, சவுண்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அடையாளமே தமிழ் சினிமா கோடம் பார்க்கறதுக்கு அடையாளமே அந்த ஏவிஎம் உலகம் அரவுண்டு. அதை பத்தி பேசுனது உண்டா? நீங்களும் ஏவிஎம் சொன்னாலும் பேசிருக்கீங்களா? என்ன என்ன காரணத்துக்காக அதை அப்படி வச்சது? அது பெரிய பிற்காலத்துல அது பெரிய அடையாளமா மாறுச்சு. அது அப்படி சொல்றதை விட நான் என்ன கேட்டேன்னா, இந்த இடத்துல இது இருக்கே, அது நைட்ல லைட் இல்லையேன்னு. அது எப்படி வைக்கப்பட்டதுங்கிறத வரலாறு அவர் சொன்னாரு. அதாவது இவங்க அந்த சின்ன ஒரு இது தள்ளி பிரிஞ்சிட்டாங்க இல்லையா, அதெல்லாம் அதுக்கப்புறம் சரவணன் சார் அது இருக்கணுங்கிறதுக்காக அவர் சோலோவா அதை பண்ணார். ஆனால் இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து தான் அதை பண்ணுறாங்க. அவர் சோலோவா எடுத்து அதை பண்ணி வச்சார். இருந்தது அதில் நைட்டும் லைட் சுற்றணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் அது பண்ண முடியலை. அவருக்கு என்னென்னா, அப்பச்சி உருவாக்கின ஏவிஎம் இப்படி வரணும். மின்சார கனவுல என்ன பண்ணாருன்னா, அந்த பழைய பேனரை மாற்றி இன்னொன்று போட்டு அதுக்கான மாடர்ன் மியூசிக் போட்டு ராஜீவ் மேனனை வச்சு அதெல்லாம் பண்ணார். அதே மாதிரி அப்பச்சி மேலே அந்த பிள்ளைங்களுக்கு இருக்கிற பாசம் இருக்கு பாருங்க, எல்லா பிள்ளைங்களும். அதில் சரவணன் சாருக்கு பிகாஸ் அவருக்கு சினிமா பேஷன் இருந்ததுனால அப்பச்சி மேலே ஒரு தனி பாசம் உண்டு. அவரை எப்போவுமே காட் பண்ணிக்கிட்டு இருக்கணுங்கிறதுல ரொம்ப ஜாகிரதையாக இருப்பார். ஒன்று. ரெண்டாவது விஷயம், அவர் என்ன சொன்னாலும் அதை செய்திருவார். அப்பச்சி என்ன சொன்னாலும் செய்திருவார். அது மாதிரி சரவணன் சார் கூப்பிட்டு எனக்கு என்ன சொன்னாலும் அதை நான் செய்திருவேன். அதுதான் இன்னைக்கு நமக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போச்சே. எனக்கு ஒரு சிரமம்னு சொன்னால், நான் முன்னாடி போய் என்னன்னா முகத்தை பார்த்த உடனே சொல்லுவார் அவர், குணாதன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்பார். ஈவன் என்னோட ஃபேமிலியில் ஒரு பிரச்சனைனா கூட அவர்கிட்ட சொல்லுவேன். அவர் அதை எப்படி கிராஸ் பண்ணலாங்கிறதுக்கு ஐடியா சொல்லுவார். சரவணன் சாரோட சினிமா நட்பு, நடிகர்கள் நட்பு யாரெல்லாம் நட்பாக இருந்தாங்க சார்? ரஜினி கூட ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருப்பார். கமல் அந்த வீட்டு பிள்ளை, அதனால் எம்ஜிஆர் ரொம்ப மரியாதை வச்சுருந்தார் சரவணன் சார் மேலே. சரவணன் சார் என்ன கேட்டாலும் எம்ஜிஆர் செய்வார். அதே மாதிரி கலைஞர் ஏவிஎம்மில் படம் எழுதி நிறைய படங்கள் எழுதி இது பண்ணார். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு நேரம் இருக்குன்னா நான் சொல்கிறேன். சொல்லுங்கள். என்ன தெரியுமா, அடிக்கடி எந்த மீட்டிங்காக இருந்தாலும் கலைஞர் பேசும்போது சரவணன் சார் அந்த மேடையில் இருந்தாருன்னா, ஏவிஎம்முக்கும் எனக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம் அப்படின்னு சொல்லிடுவார். அவர் ஒரு இதில் எனக்கு சரியாக செய்யலை அப்படின்னு சொல்லுவார். இப்போ இதே இவர் ஒரு 4-5 மேடைகளில் கேட்டுட்டு இருந்தார். அவருக்கு அது பிடிக்கலை சரவணன் சாருக்கு. அப்பச்சியை குறைச்சிட்டா அவருக்கு பிடிக்காது. அதனால் கலைஞர் முதலமைச்சர், அவர் ஏதோ மேடையில் அன்னைக்கும் பேசிட்டு இறங்கி வெளியே வந்தார். இவர் பின்னாடி கார் பின்னாடி, என்ன சொல்கிறேன்னா, சரவணி நான் சொன்னது ஏதாவது பிடிக்கலையா அவனுக்கு அப்படின்னா, இல்லை சார் ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிவிடுவோம், உங்களுக்கு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கிறீங்க, அதனால் சொல்லிடுறேன். அப்பச்சி எந்த காலத்தில் உங்களுக்கு தப்பு செய்யலை. நீங்கள் கண்ணகியை பூம்புகாருன்னு எடுக்கணும்னு கதையை சொன்னீங்க. அவர் சொன்னார் சிவாஜி பத்மினியை வச்சு கலரில் எடுப்போன்னு அந்த காலத்திலேயே சொன்னார். ஆனால் உங்களுக்கு அட்வான்ஸும் கொடுத்து அக்ரிமெண்ட்டும் போட்டுட்டாரு. அதை ஏன் செய்யலைங்கிறது உங்களுக்கு தெரியாது. அது ஒரு குற்றமாக நீங்கள் நினச்சிங்க. நீங்கள் தனியாக போய் பூம்புகார் எடுத்தீங்க, அது ஜெயிச்சிடுச்சு. ஆனால் அவர் தப்பு செய்தார், அட்வான்ஸ் கொடுத்துட்டு அதை செய்யலைன்னு சொல்கிறீங்க. இது ஏன் செய்யலைங்கிறதுக்கான காரணத்தை சொல்கிறேன்னு சொன்னார். என்ன காரணம் தெரியுமா சார்? சிவாஜியும் பத்மினியும் நடித்து பந்துலு எடுத்து தங்க
பதுமைன்னு ஒரு படம், பதிலோ யாரோ எடுத்தாங்க அந்த படம். அதில் அந்த பூம்புகார் கதை அப்படியே இருக்கு. டிஆர் ராஜகுமாரி தான் மாதவி, கண்ணகி வந்து பத்மினி, கண்ணு போயிடும் வந்து அதில் கொடுத்தவனே பருத்து கொண்டாண்டியன் அந்த சாங் எல்லாம் இருக்கும். அப்போ அதை செட்டியார் பார்த்துட்டாரு. இந்த படம் இவ்வளவு நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு, வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம போய் மறுபடி கண்ணகி எடுத்தா ஓடுமா ஓடாதாங்கிற எண்ணத்தில் அவர் பேசாம இருந்துட்டார். இதுதான் நடந்தது. நீங்களா இருந்தால் கூட இப்படி சிந்திச்சிருக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்ட உடனே சரவணி, இது புரியாமல் நான் அதை பண்ணிட்டேன். இனிமே நான் இந்த விஷயத்த மேடையில் பேச மாட்டேன்னு சொன்னார். அவரும் பேசலை, அதுக்கப்புறம் நானும் கேட்கல, எங்கேயும் அவர் பேசுனதில்லை. இப்போ இதுதான் சரவணன் சார். சகோதரருக்கு ஒரு வார்த்தை சொல்லணும்னா என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் வர வரைக்கும் நீங்க ஆரோக்கியமா இருக்கு. நீங்க ஆரோக்கியமா இருக்கணும். அதே நேரம் இத்தனை வருடங்கள் தமிழ் சினிமாவில் நீங்க அவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு நண்பரோட இறப்பு, சகோதரோட இறப்புங்கிறத தாண்டி அவருக்காக இவ்வளோ நேரம் அவரை பத்தி சில மெமரிஸ் என் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கு. ரொம்ப நன்றி. நீங்களும் ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லி புத்தாண்டு கொண்டாட்டமாக தங்கமயில் வழங்கும் வெல்கம் 2026 கோல்டன் சேல். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 4 கிராம் தங்கத்திற்கும் 2026 ரூபாய் தள்ளுபடி. இச்சலுகை டிசம்பர் 24ஆம் தேதி வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. பூம்புகார்ல ஆரம்பிச்சு இடுக்கில இருக்கக்கூடிய மங்களாதேவி கண்ணகி கோயில் வரைக்கும் கண்ணகி போன அந்த வழித்தடத்திலேயே ஒரு பயணம் போனா எப்படி இருக்கும்? அந்த பயணம் தான் மிளிர்கள் நாவல். சமகால அரசியல சிலப்பதிகார பின்னணியில பேசக்கூடிய இந்த நாவல் ஆடியோ ஃபார்மட்ல விகடன் பிளேல அவைலபிளா இருக்கு. இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. நட்சத்திர எழுத்தாளர் ரா முருகவேல் அவர்கள் எழுதிய மிளிர்கள் நாவலை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் கமெண்ட் செக்ஷன்ல இருக்கு.